ஒவ்வொரு ஃபைலையும் நான் தான் சைன் பண்ணி அனுப்புவேன். இப்போ ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன ஒதுக்கி வச்சுட்டு அவ்வளோ முக்கியமா இவங்க ஆஃபீஸ்ல என்ன வேலை பார்க்கறாங்க, இதை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். மாமா, சரியான நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும்ல? சாரிம்மா, நான் டைம் பார்க்க மறந்துட்டேம்மா. நீ இருக்கிறதுனால தான் அந்த சித்திரகுப்தன் என் நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காம்மா. இல்லைன்னா எப்பவோ நான்... மாமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்களே இப்படி செய்யலாமா? சாரிம்மா, இனிமேல் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். நான் உங்ககிட்ட இத பத்தி கேட்கல. ஆபீஸ் வேலைய வீட்ல பார்க்க கூடாதுன்னு நான் ராம் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க ஆபீஸ் வேலைய வீட்ல பாக்குறீங்க. என்னமா பண்றது, இன்னும் நிறைய ஃபைல பார்க்க வேண்டியது இருக்கம்மா. ஆனா நீங்க எதுக்கு மாமா கஷ்டப்படுறீங்க? நான் எதுக்கு இருக்கேன்? இதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. அது வேண்டாமா, உனக்கு எதுக்கு கஷ்டம்? கஷ்டமா? என்ன மாமா இது? இத்தனை வருஷமா நான் தானே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு இப்போ நிறைய பொறுப்பு கூடிருச்சுமா. ராமோட கல்யாண வேலை அது உங்களுக்கு ஒரு சாக்காயிடுச்சு. நீ இனிமேல் ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிறதா ராமுடைய ஆசை. ஏன் மாமா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புவ கேட்டா அவன் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். உங்களை கேட்டா நீங்களும் சரியா எதுவும் சொல்றதில்ல. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. மறைக்கிறதுலையும் ஒழிக்கிறதுலையும் அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். இவள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு இவன் நினைச்சிட்டா போல இருக்கு. எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கோங்க. ராமுக்கு உன் மேல நல்ல மரியாதை இருக்குமா. அவனுக்கு நீ கஷ்டப்படுறது பிடிக்கலம்மா. இத பாருமா, டேப்லெட்ஸ் போட்டு வாயெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்குமா. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? நாக்கு கசப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்பா சாப்பிட்டு அதை சரி பண்ணிடலாம். ஆனா இங்க சிலருடைய வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு. குடும்பத்தோட சேர்ந்து வாழ கொஞ்சம் அதிர்ஷ்டமும் அருகதையும் இருக்கணும். இல்லைன்னா நம்மளை பத்தி மற்றவங்கெல்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு திருட்டுத்தனமா ஒட்டு கேட்க தோணுமா. மாமா, காஃபிய நீ என் ரூம்க்கே கொடுத்து அனுப்பிடுமா. காஃபி. பூனை குறுக்க வந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டோட பெரிய அபசகுணமே நீதான். எதுக்கு அப்பப்ப மாமா முன்னாடி வந்து இப்படி திட்டு வாங்குற? ஏதாவது மூளையில கிடக்க வேண்டியதானே? இந்த வீட்டுக்கு பிடிச்ச சனியை விரட்டுற வரைக்கும் இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு இந்த அபசகன பூனை இங்கதான் இருக்கும். நான் இங்கிருந்து போயிட்டேன்னா இந்த வீட்டுக்கு தான் பிரச்சனை. அதுக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். கொஞ்சமாவது நன்றியோட இரு. அப்பா, இந்த புது கேங்கு எப்ப கூப்பிடுவாங்களோன்னு நினைச்சு பார்த்தாலே பிபி மொத்தமா ரைஸ் ஆகுது. ஹார்ட் பீட் வேற ரொம்ப பலமா கேக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா? சார் நான் டோர் தட்டிட்டு தான் சார் வந்தேன். எதுக்கு வந்த? சார் ஆஃப் டே லீவ். என்ன? ஆஃப் டே லீவ் வேணும் சார். நீங்க ஆபீஸ்க்கு வர்றதுக்கு பாதி நாள் ஆயிடுது. கேட்டா டிராபிக் பிக்னிக்னு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போய் வேலைய பார். சார் ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார், அதான். இவ்வளவு நேரம் நான் என்ன உங்ககிட்ட ஜப்பான் பாஷையில பேசிட்டு இருக்கேன்? வேணும்னா போ, ஆனா பேமெண்ட் கட் ஆயிடும். இங்க வந்து நின்னு என் மண்டைய குடையாத. சார் ப்ளீஸ் சார். பே கட் ஆச்சுன்னா பரவாயில்லையா? இங்க பாருங்க சீதா, இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அடுத்த 2 நாள் நான் ரொம்ப பிஸி. ஓகே சார். சார் அப்ப நான் கிளம்பவா? போய் தொலை. தேங்க்யூ சார். ஹலோ சீதா மேடம். ஹலோ சார். நீங்க இங்க வரீங்கல்ல? ஆமா சார், நான் வந்துட்டு இருக்கேன். குட் குட். ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்களை விட உங்க கேஸ் தான் கிரிட்டிக்கலா இருக்கு. கொஞ்சம் டிலே ஆனா கூட நாளைக்கு நீங்க நடுத்தருல தான் நிக்கணும். சார் நான் கிளம்பிட்டேன் சார், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். பொறுமையா வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த கேஸ் என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் எத்தனையோ கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் யாருக்காகவும் வெயிட் பண்றதோ இல்ல ஃபேவர் பண்றதோ இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. உங்களுக்கு மட்டும்தான். இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களாயிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போனா ரொம்ப தப்பாயிடும். பிரியா, இதை புடி. மதியானம் இதை சாப்பிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன். பேசிக்காவே எனக்கு ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப அதிகம். உங்களுக்கு தேவைப்பட்டா எந்த ஹெல்ப் வேணும்னாலும். சார் நான் இப்போ எங்க வரணும்? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஏய், நீ எங்கடி கிளம்பி போற? நான் வந்து சொல்றேன் இரு. என்னது? இல்ல சார், நீங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சீதா மேடம், இன்னும் நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பலையா? இல்ல சார், நான் கிளம்பிட்டேன். குட் மார்னிங். அங்கதான் வந்துட்டு இருக்கேன் சார். ஆபீஸ்க்கு லேட்டா வரவங்கலாம் இந்த பக்கம் தான் வருவாங்க. இவன் என்ன இந்த பக்கம் ஓடுறா? அப்படி என்னடா டென்ஷன்? என்னாச்சோ என்னமோ. குட் மார்னிங். ஹலோ, அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார். சென்ட் பண்ணிடுறேன் சார். ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம போயிட்டே இருக்காரு. ஒருவேளை இவரும் என்ன மாதிரி மௌன விரதம் இருக்காரா? அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? எதுக்கு? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சுதானே இதை கேக்குறீங்க? சச்சா, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அவங்க எங்க தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். அவ எங்க போவா? அந்த குகைக்குள்ள தான் போறா. கொகையா? அப்படின்னா பாஸ் சாம்பர். நீ என்கிட்ட யார பத்தி கேக்குற? சீதாவை பத்தி. ஐயோ, அவளா? அவ காலையில இருந்து டல்லா தான் இருக்கா. ஏன், என்ன பிரச்சனை ஏதாவது சொன்னாங்களா? அவகிட்ட ஏன்னு கேக்குற தைரியம் எனக்கு இல்ல. அவ அப்படித்தான், அவளே சரியாயிடுவா. சீதா, நீங்க போன ஸ்பீடை பார்த்தா நீங்க நிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? என்னது? எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தெரியுது, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஐ மீன், உங்க வீடு? பரவாயில்ல, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்.
நீங்க எதுக்கு இங்கேயே நிக்கிறீங்க? பாஸ் பார்த்தா திட்ட போறாரு. போங்க. இட்ஸ் ஓகே. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. ஐ கேன் டிராப் யூ. இல்ல வேண்டாம். பாஸ் கிட்ட பேசி நான் வேணா ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி தரேங்க. வேண்டாம். இல்ல அவரு தப்பால எடுத்துக்க மாட்டாரு. இட்ஸ் ஓகே. இல்ல எனக்கு தனியா போய் பழக்கம் தான். நானே போயிடுறேன். ஆட்டோ. அண்ணா நகர் போகணும். நீங்க கிளம்புங்க. ஆனா ஹெல்ப் தேவைன்னா கேக்குறதுல தப்பு இல்லையே. யூ டிசர்வ் டு டேக் ஹெல்ப். சீதா, எவன்டா அங்க ரொம்ப நேரமா கதவு தட்டுறது? கதவை திறந்து வர முடியாதா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அட சீதா, நீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். ப்ளீஸ் கம் வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, ஜூஸ்? எதுவும் வேண்டாம் சார், இருக்கட்டும். அடடா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சே. நான் ஒரு பைத்தியக்காரன். சரி, லஞ்ச் ஆர்டர் பண்றேன். வேண்டாம் சார். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசியோட இருக்கேன். சீதா, இங்க பாருங்க, என்கிட்ட கூச்சப்படாதீங்க. இந்த ஆபீஸ உங்க ஆபீஸா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இங்கதான் பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு அங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இல்ல சார், வேண்டாம். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம் சார். அப்படி கூட ஒரு டிஷ் இருக்கா? சும்மா நான் ஜோக் பண்ணேன். அட, என்னது இது? உங்க முகம் செவந்து போயிடுச்சு. நான் ஜோக் பண்ணதுக்கா? இல்லனா வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தீங்களே அதுக்கா? ஏசி நான் அதிகமா வைக்கிறேன். சார், இட்ஸ் ஓகே. சிவா, 2 சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டு வா. Okay, ஓகே, இந்த பிரமாதமா இருக்கும். நீங்களும் என் கூட சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பாடு சொன்னேன். காரம் கம்மியா போட சொல்றேன். ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். சிவா சார். பொறுமையா வா. சரிங்க சார். அஞ்சு நிமிஷம். ஃபுட் இப்போ வந்துடும். இஸ் எவ்ரிதிங் ஓகே? எங்கேயும் டவுட் வர மாதிரி லூசன்ஸ் எதுவும் இல்லைல்ல? இருக்கு சார். ஒரு சில சோர்ஸ் ஃபைல்ஸ் மிஸ் ஆகுது சார். அப்படின்னா பணத்தை யாருக்கோ கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸ் நம்பர்ஸ் இருக்கு சார், ஆனால் ஃபைல்ஸ் இல்லை. இன்னும் நிறைய இடத்துல யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்ற என்ட்ரி எல்லாம் போடலை சார். மேடம், ஆபீஸ் பூரா தரோவா செக் பண்றாங்க மேடம். விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதான் நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம், மேடம் லைன்ல தான் இருக்கீங்களா? ஏதாவது திட்டுங்க மேடம். அமைதியா இருந்தீங்கன்னா இன்னும் பயமா இருக்கு. மொத்த ஃபைல்ஸையும் எங்க வச்சிருக்க? அண்ணா நகர் ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மேடம். அங்கேயும் போய் செக் பண்ணாங்கன்னா
என்ன பண்றது மேடம்? உப்பு மூட்டைய கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்னு சொல்லு. ஆ, அவங்க கைக்கு ஃபைல்ஸ் கிடைக்காம பண்ணிடு. என்ன செய்யணும் மேடம்? ஆ, ஆ, ஹலோ, மேடம் ஏதோ செய்ய போறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு தான் தெரியலையே. இதுல ஒருவேளை நான் மாட்டினா என்னோட கதி. அட கடவுளே. சார் ஆ, ஏதாவது வேணுமா சார்? ஏய், போடா போய் வேலைய பாருடா. கர்மம் கர்மம். சார் எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்காரு? போதும். என்ன தங்கம், 2 வாய் சாப்பிட்ட உடனே அதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிருச்சா? இந்த சின்ன வயிறு போதுன்னுடுச்சா? என்னாச்சுமா? பாட்டி ஜோக் சொன்னா கூட சிரிக்கவே மாட்டேங்கிற. ஏன்னு கேள்வி கேக்குற? அது தமாஷுக்கெல்லாம் பண்ணல, அப்படிதானே தங்கம்? என்னாச்சுமா? இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க. என்னாச்சு உனக்கு? வயிறு வலிக்குதா? ஆ? என்னடா நீ இப்படி இருந்தா எனக்கும் தாத்தாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? முதல்ல சாப்பிடு செல்லம். இத பாரு, இது தாத்தா உருண்டை, இது பாட்டி உருண்டை, இது சீதாம்மாவோட உருண்டை. எது வேணும் உனக்கு? சரி வா, ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். இன்னைக்கு நான் விளையாட வரல. டேய் இங்க வாடா. அவளை என்னடா சொன்ன? நீ தான் ஏதாவது சொல்லிருப்ப. நான் எதுவும் சொல்லல பாட்டி. அவன் என்ன எதுவும் சொல்லல. அப்ப என் கூட வந்து விளையாடு. நான் வர மாட்டேன். நான் எப்படி தனியா விளையாடுறது? நீயே மறைச்சு வை, நீயே கண்டுபிடி. என் தங்கம் இன்னைக்கு ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. இத நான் சாப்பிட்டுட்டா சீதம்மாக்கு எதுவும் ஆகாதுல? அடடா, அப்படின்னா சிரி தங்கத்துக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அர்த்தம். இந்தா இத முதல்ல நீ சாப்பிடு. தாத்தா, ஜெயில்னா என்னது? அங்க கெட்ட ஆளுங்க தான் இருப்பாங்கம்மா, எல்லாம் பேட் பீப்புள்ஸ். அதனால தான் அவங்க எல்லாரையும் அங்க பூட்டி வச்சிருப்பாங்க. குடிக்க தண்ணியோ சாப்பாடோ கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு கூட யாரும் வர மாட்டாங்க. ஸ்கூல்ல தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியே ஜெயில கூட எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னம்மா? என்னங்க நீங்க குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, சும்மா இருங்க. அட, அதுல என்ன இருக்கு? நம்ம சிரி தங்கம் தைரியமான பொண்ணு. ஜெயில பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவ கேக்குறா, அப்படிதானே தங்கம்? நீங்களும் உங்க பேச்சு. யாருக்கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு. பாருங்க குழந்தை எவ்வளவு பயந்து போயிருக்கானே. தங்கம் தங்கம், ஜெயில கெட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சீதம்மாவையும் ஜெயில்ல போட்டுருவாங்களா? சார், இப்போ வீட்டு விஷயத்துல எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? எந்த வீட்டு விஷயம்? ஓ, வீட்டு விஷயம் தானே? யா நீங்க சாப்பிடலன்ற டென்ஷன்ல நான் இதை மறந்தே போயிட்டேன். சார் ப்ளீஸ், முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்றேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? அது மட்டும் இல்லாம இது நம்ம வீட்டு பிரச்சனை. ஐ மீன்
வீட்டு பிரச்சனைன்னு சொன்னேன். நம்ம வாழ்றதுக்கு வீடு ரொம்ப முக்கியம்ல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சார். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? பேங்க் நோட்டீஸ் வந்திருக்குல்ல. நாம எடுத்தோம் கவுத்தோன்னு இதை உடனே தீர்மானம் பண்ண முடியாது. நான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறேன். லெட்ஸ் see how we can stay order on it. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பண்ணலாம். எனக்கு இந்த கேஸை முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயம். நீங்க என்ன முழுசா நம்புறீங்கல்ல? அட சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும். என்ன நம்புனவங்களை நான் என்னைக்கும் கைவிட்டதே இல்லை. உங்களை கூட நான் விடவே மாட்டேன்.